உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு எப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ராம்ஜி சார், இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வரப்போற புத்தாண்டு 2026 வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சார் கொடுக்க போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் சார், தெரியும். நீங்க கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கன்னிராசிக்காரர்கள்லாம் உண்மையிலேயே நித்திய பிரம்மச்சாரிகள். ஆனா இவங்க பிரம்மச்சாரிகள்ங்கிறது அவங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இவங்களுக்கு யாரோ கன்னிராசிக்கு பேர் வச்சுட்டான். ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 சூப்பரான விஷயம் என்னன்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான். மின்னலே மின்னலே அது மாதிரிலாம் அப்படியே லவ்ஸ் தான். இது வரைக்கும் லவ் பண்ணாதவங்களுக்கு கூட இப்போதான் லவ் பண்ணணும்னு தோணும். நான் எங்கடா லவ் பண்ணிட்டு இருந்தேன், என் முன்னாடி நீங்களாம் லவ் பண்ணி என்ன வேறு உசுப்பேத்தி விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி லவ். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஸ்ட்ரைட்டா ஃபாரின். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இவங்க கூடயே நான் பாரு, இந்த என் கம்பெனி மேனேஜர் தான் சுந்தரேசன் பேரு. இவங்க கூடயே சுத்திட்டு இவனை மாதிரியே கேரக்டர் எனக்கு மாறி போயிடுச்சு சார். இப்போதான் சார் நான் ஒரு முடிவு பண்ண சார். ஸ்ட்ரைட்டா ஆஸ்திரேலியா போறது, வெரி குட். அங்கேயே உட்காந்து ஒரு கடையை போடுறது, வெரி குட், அருமையான திட்டம். அந்த மாதிரி நீங்க வெளிநாடு போறது, முக்கியமா குளிர் பிரதேசங்கள் போறது, அமெரிக்கா மாதிரி, ஐரோப்பா மாதிரி சூப்பரா பண்ணுவீங்க. 7ஆம் இடத்து சனி பகவான் காதல் திருமணம். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கடகத்துக்கு சொன்னேன், குருவுக்கும் காதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா சனிக்கும் காதலுக்கும் எல்லா சம்பந்தமும் இருக்கு. அப்போ கன்னிராசிக்காரர்கள் 7ஆம் இடத்துல சனி வந்தபோது போய் லவ்வை மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா ஓகே ஆயிடும். அதே மாதிரி காதலின் மிகப்பெரிய வெற்றி என்ன சொல்றது, காதலி ஒத்துக்கிறது மிகப்பெரிய வெற்றிங்கிறத விட அதை வீட்டுல சம்மதிக்கிறது அதை விட பெரிய வெற்றி. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது அதை விட பெரிய செலக்ஷன் ரைட் அப்படிங்கிறது. 7ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது மிக அற்புதமான ஒரு விஷயம் எல்லாம் நடக்கும். 7 இருக்கின்ற சனி பகவான் 7, 8, 9 பார்க்கிறார். உங்க உடம்ப தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். சனி இப்படி பார்க்கிறார் உடம்ப. அப்போ உடம்புல இருக்க வியாதிகள் எல்லாம் சரியாயிடும். எந்திரிச்சு ஓடணும்னு தோணும். ஏன்னா சனி உங்களுக்கு யோகாதிபதி. இப்போ எந்திரிச்சு ஓடணும், இது வரைக்கும் லைஃப்பை வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும் சார். இனி பாருங்க, எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒன்று ஒரு போகிற பாதையெல்லாம் சிங்கப்பாதை, சிவாஜி மாரி தான். அந்த மாதிரி தான் BOSS அந்த மாதிரிலாம் ஆக போறீங்க. அப்போ இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் என்பது காரு, வீடு, மாடு, மனை போன்றெல்லாம் வாங்கணும்னு என்ன வரும். எங்கள் ஒரு ஆசையாக ஒரு கார் வாங்கணும் சார். வாங்கிட்டு எங்கள் அப்பாவை முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு, அவரை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை சார், இந்த மனுஷன் சைக்கிள்லேயே போய் தான் சார் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனேன். அந்த மாதிரிலாம் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் தான் வாழ்க்கை. அது எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுவார். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வேலை வேணும், வேலையிலேருந்து சம்பளம் வரணும். அப்போதான் இதெல்லாம் இந்த கனவெல்லாம் நடக்கும். காதலிச்சா கூட அவங்க வீட்டில் பொண்ணு எப்போ தருவாங்கன்னா, மாப்பிள்ளை வேலை பார்த்தா தான் பொண்ணு தருவாங்க. கரெக்டா? மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுச்சுன்னா பொண்ணு தர மாட்டாங்க. கரெக்டா? அதான் உங்களுக்கு வேலை போகுது. அதான் இதில் இருக்க ட்விஸ்டே. ஏன்னா 10ஆம் இடத்திலே சரி குரு பகவான் இருக்கிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இவ்வளவு நாள் குரு பகவான் 11ல இருந்து பெருசா ஒன்றும் பண்ணல. இப்ப 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. காதல் கொடுத்துட்டாரு, வீடு எல்லாம் ரைட்டு சார். ஆனா வேலைன்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? நமக்குன்னே நடக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இருக்கிறதுலே டஃபஸ்ட் டார்கெட்டா நமக்கு தான் கொடுப்பாங்க. சார் இவன் என்ன சார் டீம் மெம்பருக்கு வேலை கொடுக்க சொன்னா அனுமானம் கொடுக்குற வேலைலாம் கொடுக்குறாங்க சார். இதை அப்படியே தூக்கிட்டு வந்து வைக்கிறது. ஏத்த கம்பெனி காம்படிட்டரை பார்த்து பெஞ்ச் மார்க் மட்டும் நாளைக்கு ரிப்போர்ட் கொடுங்க. நான் முதல்ல ஸ்டடி பண்றதுக்காக எனக்கு 2 நாள் டைம் கூட கொடுக்காம 2 மணி நேரம் டைம்ல ஸ்டடி பண்ண சொல்றான் சார். கோபங்கள் வரும் தான், என்ன செய்யலாம், ஒன்றும் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும். அப்படிங்களா சார்? ஓகே சார். சமீபத்தில் தான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நீங்கள் கம்பெனியில் முன்னுக்கு வரதுக்கான தாரக மந்திரம் என்ன? ஓகே சார். இதெல்லாம் நடக்காதுன்னு அவருக்கும் தெரியும்.
நீங்கள் போயிட்டு குளோபலைசேஷன் பண்ணணும், பெஞ்ச் மார்க் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சீனாவுக்கு போகணும், ஜப்பானுக்கு போகணும், அங்கே இருக்கிற பல தத்துவங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து இங்கே கம்பெனி டெவலப் பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பாக அவர் சீனாவுக்கு அனுப்ப மாட்டார், ஏன்னா அவர்கிட்டே காசு இல்லை. ஸோ இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது பாஸ் என்ன சொன்னாலும் ஓகே மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லாதீங்க. ஜூன் வரைக்கும் இப்படியே ஓட்டுங்க. நீங்கள் ஏதாவது எமோஷன் ஆகுறீங்க, உங்க கூடலாம் எவன்டா வேலை வைப்பான்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா வேலை போயிடும். குருவோட டார்கெட்டே உங்களை டெம்ப்ட் பண்ணுறது மட்டும்தான். எப்படியாவது உங்களை டென்ஷன் பண்ணி உங்கள் சுயமரியாதையை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற வேலையை நேற்று வந்து சின்ன பையன் பண்ணிட்டான், அப்புறம் என்னமோ பெரிய சீனியர் இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. பார்த்துலாம் விடுங்க சார், வாழ்க்கைங்கிறது முன்ன பின்ன இருக்கும்னு சொல்லி நம்ம அவரை குழப்பி விட்டு வந்துடணுமே தவிர கோபமெல்லாம் படக்கூடாது. கோவப்பட்டால் வேலை போயிடும், அதை பார்த்துக்குங்க. ஜூன் வரைக்கும் இப்படி. ஆனால் ஜூனுக்கு அப்புறம் அதே குரு பகவான் 11க்கு வந்துடுவார். எந்த கம்பெனியில் நம்மளை கிண்டல் பண்ணாங்களோ அதே கம்பெனியில் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதான் அதில் இருக்குது ஸ்பெஷல். உங்களுக்கான நேரம். எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்படி சார் உடனே நடக்கும்? நம்ம பாஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவான்ல, அவன் இருந்தால் தானே நமக்கு பிரச்சனை. சார் ஒரு விஷயம் நமக்கு ஒன்று நம்ம திறமையில ஜெயிக்கிறோம், அல்லது நம்ம ரெகனைஸ் பண்ணுற புது பாஸ் வந்தால் கொடுத்துட போகிறான். ஏதோ ஒன்று நடந்தாலும் சரி தானே. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 5 பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்கள் குழந்தை பெற்றுக்க போறீங்க. அப்போ குழந்தை விஷயம், சொத்து போன்றவை சேரும். அதே மாதிரி சனியை பார்க்கிறார், 7ஆம் இடத்து சனி. ஏற்கனவே சனி பகவான் காதல்லாம் ஓகே பண்ணி சக்ஸஸ் பண்ணி எல்லாம் முடியும். குரு வந்து பத்திரிக்கைலாம் அடிச்சு கொடுத்து மிச்ச வேலையை வாழைமரம்லாம் கட்டி விட்டு மீதி வேலைலாம் குரு பார்த்துப்பார். ஸோ அப்போ கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். அப்போ கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், ஒரே சோதனை வேலை. ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். ஸோ அப்போது நீங்கள் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. எலி பெரிக்குள்ளே எலி எப்படி மாட்டிக்கிச்சோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கம்பெனியில் மாட்டிக்கிட்டீங்க. அவ்வளோதான். ஆன் டியூட்டி போகிறேன் சார், நான் அப்படியே இமாச்சலில் போய் ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு வரேன் சார். ஷூட்டிங் எடுப்பீங்க, திரும்பி கம்பெனிக்கு வர மாட்டீங்க, அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போது பாஸ் பக்கத்துலேயே இருக்கணும். திட்டு வாங்கினாலும் நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன்னு அவங்க கூடவே இருக்கணும். ஏன்னா அந்த பக்கம் நவுந்தா 4 பேர் வந்து நம்மளை பற்றி போட்டு கொடுத்து வேலையை பிடிக்கிறவானுங்க. யாருக்கையும் நம்பாதீங்க, கம்பெனியில் யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க, முக்கியமாக பாஸை கிண்டல் பண்ணாதீங்க. சில பேர் பாஸையே கிண்டல் பண்ணி ஏதாவது ஒன்று பேசுவீங்க, என்ன சிட்டுக்குருவி வேலைக்கு வந்துட்டானா அப்படிங்கிறது. அது பாஸே பக்கத்தில் லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுன்னு இருப்பார். இப்படிலாம் கூட வேலை போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து அமைதியாக இருங்க. பேசும்போது ஐயா வந்துட்டாரா, சார் வந்துட்டாரா, எப்படியே சார் வந்துட்டாரா அப்படி கேட்கணும். சார் இப்போ எங்கே போகிறாரு அப்படி கேட்கணும். பேசுறதுல ஏதாவது நம்பி பேசுவீங்க, அவன் கொண்டு போய் காட்டி விட்டுருவான். இந்த மாதிரிலாம் நடக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் வருவதும் ஒன்றுதான். என்ன ஒரு 10-20 நாகப்பாம்பு எடுத்து கழுத்துல போட்டு சுத்துறதும் ஒண்ணுதான். யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் கம்பெனி பத்தி கிண்டல் அடிக்காதீங்க, வேலை போயிடும். ஓகே சார். அப்போ வந்து கன்னிராசிக்காரங்க வந்து இந்த 2026ல வந்து கவனம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், நிதானம் கண்டிப்பா இருக்கணும். ஓகே சார். அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் சார் இருக்கு? வழிபாட்டு முறை குரு காலில் விழ வேண்டியது, அவர் வழியே கிடையாது. சென்னையில் இருக்கிறவங்க இருக்கு பாருங்க, திருவலியதாயம்னு பேர். அதாவது பாடி சென்னை பாடி அங்கே போகணும், அல்லது ஆலங்குடி போகலாம், திட்டை போகலாம், அங்கெல்லாம் போகலாம். குரு பகவானுடைய ஒரு சித்தர் கோயில் போன்றவை, பாம்பன் சுவாமிகள் கோயில் இதெல்லாம் போகலாம், அதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமாக வியாழக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் கொடுக்கூட மஞ்சள் வாழை, அதாவது குருவுக்குரியது, அதெல்லாம் பண்ணுங்க. வேலையை பத்திரமா பார்த்துக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு மார்க்குன்னு பார்த்தா 100க்கு 75 மார்க். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். ஸோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒன்றும் இல்லை கோகிலா. ஒன்று வந்து இந்த குருவனுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி, ராகு, குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026ல குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனால் ஒன்று வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க,
அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமாக பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும், தொழிலில் பிஸியாக இருக்கிறதும், விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா, யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் உங்கள் பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமாக குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா? குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா? இப்போது ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு. அதை நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம். கண்டிப்பா சார். நன்றி.